வணக்கம். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா, சந்திரன் பலமானால் நன்மையா தீமையா? அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் அம்மா வளர்ப்பில் வளர்ந்துருப்பாங்க பிள்ளைகள். அம்மா குடும்பத்தை எடுத்து கட்டி செய்வாங்க. அந்த இடத்துல அப்பா டம்மி ஆகிடுவார். இது எப்படிங்க ஐயா கண்டுபிடிப்பது அப்படின்னா, ஒன்று சிம்பிள் தான். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் பாருங்களேன், மேஷம் முதல் மீன மரம் வரை ராசி என்னென்ன ராசின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ரிஷபத்தில் சந்திரன் இருக்கு, ரிஷப ராசி. கடகத்தில் சந்திரன் இருக்கு, கடக ராசி. விருச்சகத்தில் சந்திரன் இருக்கு, விருச்சக ராசி. மகரத்தில் சந்திரன், மகர ராசி. இவங்கெல்லாம் சந்திரனுடைய பலம் பெற்றவர்கள். அதோட இப்போ மற்ற கிரகத்தில் மற்ற ராசியில் சந்திரன் இருந்தால் அவங்களும் சந்திரனுடைய பலம் பெறுவது எப்படி கண்டுபிடிப்பதுன்னா, ஒன்றும் இல்லை. ஒரு ராசி இருக்கே, அந்த ராசியில் முதல் 2 டிகிரிக்குள்ளே இருக்கிறது, அதான் ஆரம்பம், சந்தியில் இருப்பதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கடைசி 2 டிகிரியில் இருப்பது. இப்போ சிம்ம ராசின்னு வச்சிங்களேன், உத்திரம் 1ஆம் பாதம் கடைசி புள்ளியில் விழுந்ததுன்னா அது சந்தியில் இருக்கக்கூடிய ஜாதகம். அதே சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் முதல் 2 டிகிரிக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் அது சந்தியில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சந்திரன் வலிமை பெற்று விட்டதுன்னு அர்த்தம். சரி, சந்திரன் வலிமை பெற்று விட்டால் என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை. அந்த வீட்டில் அவங்க அம்மா தான் ஆளுமை திறன் கொண்டு இருப்பாங்க. அப்பா டம்மியாக இருப்பார். அப்பா டம்மினா உடனே அப்பாவை பழி சொல்வதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் அவர் வேலை உண்டு, அவர் உண்டுன்னு இருப்பார். அவர் சம்பாதிப்பார், எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துருவார். அம்மா தான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்வார்கள். அதிகாரம் ஆளுமை படைத்தவர்களாக மிகுந்து காணப்படுவார்கள். இப்படி இருப்பதனால அது நன்மையா அப்படின்னா, ஒரு விதத்தில் நன்மை. எப்படின்னா, அப்பா இப்படிலாம் கஷ்டப்படுறாரு, அப்பா இப்படிலாம் இருக்கார், நம்மளுடைய குடும்பம் இப்படிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒழுக்க நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்ப்பார்கள். அம்மாவினுடைய சப்போர்ட்டில் வளர்கிற குழந்தைகள். சந்திரன் பலம் பெற்றால் பிள்ளைங்களை கொட்டி 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 வளர்ப்பாங்க. அம்மாவுக்கு பிள்ளைக்குமே ஆகாத இருக்கும். அம்மா பிள்ளைக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துணர்வு செய்வார்கள். ஆனால் அதுங்க குழந்தைங்க அதை கேட்காத மாதிரியும் வளர்ந்து கொண்டு இருக்கும். இந்த மாதிரி இந்த 4 ராசியில் கொண்டவங்க இருப்பாங்க. இல்லைன்னா சந்தையில் பிறந்தவங்க, அதான் விளிம்பில் பிறந்தவங்க, அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு விதத்தில் நன்மையா அப்படின்னு பார்த்தா மனக்குழப்பத்தை கொடுக்கும். அதாவது எந்த முடிவு எடுத்தாலும் மனக்குழப்பத்தையே கொடுக்கும். அந்த சந்திரன் பலம் பெற்று விட்டால் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத இருக்கக்கூடிய ஜாதகராக காணப்படுவார். அவர் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஒருத்தர்கிட்ட அடிமை தொழில் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு மாதிரியான வேலைகள் செய்தாலும் பயம், ஒரு மனக்குழப்பம், ஒரு தைரியமின்மையே இந்த கிரகம் காட்டும். இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த மாதிரி சந்திரன் பலம் பெற்று விட்டால் சீக்கிரத்திலே ஒன்று அம்மா சைடு வந்துடும். அந்த குழந்தை அம்மா அப்பாவுக்குள்ள பிரிவினை இருக்கும். இல்லை இளம் வயதிலேயே அம்மா விதவை ஆவார்கள். எந்த மாதிரி தன்மையெல்லாம் இந்த சந்திரன் பலம் பெற்று விட்டால், சந்திரன் வக்கர நட்சத்திரங்கள் இருந்தால் கூட, இல்லை வக்கரமான கிரகங்களோடு இருந்தாலும், இல்லை பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோடு இருந்தாலும், ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோடு சந்திரன் இருந்தாலும், இதனுடைய தன்மையெல்லாம் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அமைந்துடும். ஒரு 80% இருக்குது, 70% இருக்குது, 60% இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தன்மையெல்லாம் இருந்துடும். இப்போ நான் சொல்கிறது முழுமையான பலம் அப்படின்னா, அந்த ரிஷப ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி கொண்டவர்கள் அதிகமான ஏதோ ஒரு தன்மையில் ஏதோ ஒரு மனக்குழப்பத்திலே அவங்க இருப்பதற்குண்டான காரணம் கர்த்தாவாக அமையுது. இவங்க இதெல்லாம் மாற்ற முடியுமா? இதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னா, இதுக்கு எதுக்குமே பரிகாரம் என்பது ஒன்று கிடையாது. இப்போ மற்ற கிரகங்கள் அதிகாரம், வலிமை, இல்லை வலிமையற்று காணப்பட்டதுன்னா அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்போ சுக்கிரன்னா மனைவி, செவ்வாய்னா சகோதரன், புதன்னா இளைய சகோதரி, நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, குருனா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சந்திரன் என்றது மனதுக்கு காரகர். மனமே பாதிக்கப்பட்டுடுது. அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார் அப்படின்றத எண்ணி பாருங்கள். அப்போ சந்திரன் விளிம்புகளில் சந்திரன் பலம் பெற்று விட்டால், சந்திரன் ஆட்சி உச்சம்
நீசம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் ஏதோ ஒரு தன்மையில் 10 கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவார் ஒரு சில பேர். அதே ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, கேட்ட உடனே கேள்விக்கு பதில் வரும். ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு இருப்பார்கள். மகர ராசியாக இருந்தாலும் சரி, அது வந்து ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, கடக ராசியாக இருந்தாலும் சரி, விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ராசியின் சந்தியில் பிறந்திருந்தாலும் சரி, இல்லை பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வக்ரம் பெற்ற கிரகங்களோடு இருந்தாலும் சந்திரன் பலம் பெற்று இருக்கும் பொழுது அவர் தாயார்கள் இவர்களுடைய வளர்ப்பில் வளருவாங்க, இல்லைன்னா தாத்தா பாட்டி வீட்டில் வளருவாங்க. சந்திரன் பலம் பெற்று விட்டால் தாத்தா பாட்டி வீட்டில் தான் மேக்சிமம் வளருவாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சூழ்நிலையெல்லாம் மிக எளிமையாக இருக்கும். இவர்கள் வந்து எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் பட்சத்து இவருடைய மனம் வந்து சாந்தி அடையும், இவருடைய வாழ்க்கை சிறப்படையும்னா இதுக்கு பரிகாரம் ஒன்று கிடையாது. இருந்தாலும் இந்த இயற்கையாகவே இவர்களுடைய மனதில் வந்து உதிக்கணும். அது எப்பொழுதுமே அமைதியாக இருப்பது, தியானம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, அதுவும் இந்த சந்திரன் சமூகத்தோடு சேர்ந்த தொழிலை எடுத்து செய்வது. சந்திரன் என்றால் சமூகம். இந்த சமூகம் நல்லா இருக்கணும், இந்த சிருஷ்டி இயங்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம காரணமாக இருக்கணும் என்ற எண்ணும் பொழுது அந்த மாதிரி வேலைகளை செய்யும் பொழுது இந்த சந்தியினால் ஏற்படக்கூடிய, இந்த சந்திரனால் பலம் பெற்று தீமைகள் ஏற்படக்கூடியது வந்து மிக எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குது. அதாவது பெண்களுடைய பலம் அதிகமாக இருக்கும்போது பெண்கள் வந்து தானாக தன்னுடைய பவரை எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய ஆண்கள் இப்போ அவங்களுடைய அப்பாவுக்கு அப்பாலாம் பாருங்கள், அவங்க தாத்தா பாட்டி எல்லாமே அவங்களுடைய பாட்டி அம்மா, அடுத்தது இவங்களை அடுத்தது இவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும், அந்த பெண் குழந்தை எல்லாருமே அவங்க பலமாகவே இருந்துக்கிட்டே இருந்தால் இது எப்பொழுது மாறினா நீங்கள் சமூகத்தோடு ஒன்றி வேலை செய்யும்பொழுது, தொழில் செய்யும்போது, இல்லை சமூக சார்ந்த ஓரியன்டான சேவை மனப்பான்மையோடு உங்களுடைய தொழில்களோ உங்களுடைய செயல்பாடுகளோ அனுதினமும், அதாவது டெய்லியுமே அந்த எண்ணம் இருக்கணும். இந்த இடத்த தான் அபிராமி பட்டர் வந்து சொல்லுவார், ஐயன் அளந்த படியீர் நாழி கொண்டு உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தாம்பால் சென்று பொய்யும் மெய்யும் ஏம்ப வைத்தா இதுவோ உந்தன் மெய்யருளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து அதி அற்புதமாக சொல்லுவார். அதாவது ஐயா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து தான் வாங்கி அம்மா செலவு செய்யணும், அப்பா தான் வந்து பொருள் சேர்க்கையை செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஒரு குடும்பமான நிலைகளை வந்து உருவாக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த நிலை இருந்தால்தான் சிவன் சக்தி, சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லை. இந்த தாரக மந்திரத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தும் பொழுது வினைகள் வந்து சமப்படுது. நன்மை தீமை என்ற வினைகள் வந்து சமப்படும் போது எல்லாருடைய ஜாதகத்திலையும் வக்கரமான நட்சத்திரமோ இல்லை வக்கரமான கிரகங்களோ இல்லை பரிவர்த்தனையோ இல்லை இந்த விளிம்பில் இருக்கிறதோ இந்த அமையாத ஒரு ஜாதகமாக இருக்கும் பாருங்களேன். அந்த வீட்டில் போய் பாருங்கள், கணவன் சம்பாதிப்பார், மனைவி வந்து செயல்படுவாங்க, மனைவி சம்பாதிப்பாங்க, கணவன் செயல்படுவார். அதாவது ஈக்குவலான அமைப்பு வந்து இருக்கும். அது எதனால் ஏற்படுதுன்றதை இந்த பாருங்கள். சந்திரன் பலம் பெற்றால் உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். இந்த சந்திரன் பலம் பெறும் பொழுது சமூகம் சார்ந்த ஓரியன்டான தொழிலோ சேவையோ செய்யுங்கள், உங்களுக்கு அதிலிருந்து சிந்தனைகள் மேம்படும். தான தர்மங்கள் செய்யுங்கள், அதிலிருந்து சிந்தனைகள் மேம்படும். அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் வந்து விலகி உங்களுடைய வாழ்வாதாரத்தின் முன்னேற்றங்கள் காணப்படும்ன்றதை எல்லோரும் சந்தேகமில்லை. இதுபோல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்யுங்கள், நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.